முருங்கை மரத்துல பிஞ்செல்லாம் நிறைய விட்டு இருந்துச்சுங்க. சரி அதனால பறிச்சிடலாம். ஒரு 2 நாள் பார்க்காம விட்டுட்டாவே காயெல்லாம் ரொம்ப பெருசா முத்தி போயிருது. அதனால கொஞ்சம் பறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் காலைல எந்திரிச்சதும் முருங்கைக்காய் வந்து எல்லாம் பறிச்சு வச்சுட்டோம். நைட்டு முருங்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்க. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பும் முருங்கீரை பொரியல் தான் செஞ்சிருந்தேன். இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சொல்லவே வேணாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் ஹைபிரிட் முருங்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கச்சாப்புல இருக்கும். இந்த முருங்கீரை டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உண்மையாவே லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு கசப்பு தன்மையே இருக்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணேன். முருங்கீரை போட்டு நல்லா நம்ம வந்துட்டு கீரையை மட்டும் எப்பயுமே மூடி வச்சு செய்யவே கூடாது. ஓப்பன் பட்டில் தான் வந்து செய்யணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கலர் வந்து மாறாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றி வச்ச பாவக்காய் குழம்பு, இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. முருங்கீரைக்கும் பாவக்காய் புளி குழம்புக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம்.